ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு சூப்பரான ஒரு மீல்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது முட்டை முருங்கைக்காய் போட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு குழம்பு. அதுக்கு பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கிறேன். இது கூட ரசம், மோர், தயிர் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சூப்பராக ஒரு காம்போ மீலாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். முதல்ல நம்ம குழம்பு வச்சிடலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குறேன். வெந்தயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். வந்ததும் ஒரு 3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூட 250 கிராம் பொடி வெங்காயம், சாம்பார் வெங்காயத்தை நறுக்கி நல்லா பொடிசாக அரிஞ்சு சேர்த்துருக்குறேன். இல்லைன்னா நீங்கள் பல்லாரி வெங்காயம் 250 கிராம் பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தில் கம்மி பண்ணாதீங்க. வெங்காயம் இந்தளவு போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு 100 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் நீங்கள் இந்த குழம்புக்கு முருங்கைக்காய் சேர்க்கலாம். நான் 100 கிராம் முருங்கைக்காய் சேர்த்துருக்குறேன். முருங்கைக்காவையும் நம்ம எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். ஏன்னா அப்போ தான் முருங்கைக்காவோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். முட்டை மணத்தை விட முருங்கைக்காய் மணம் தான் இந்த குழம்புல மேலே நிற்கும் இப்படி வதக்கும்போது. அது கூட தக்காளி நான் ஒரு 150 கிராம் சேர்த்துருக்குறேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இப்போ இந்த தக்காளியை நல்லா வதங்க விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து ஒரு 15 பூண்டு பல் சேருங்க. ஏன்னா முட்டை குழம்பு, அதனால் பூண்டு காயப்பொடியெலாம் சேர்க்கணும். சேர்த்தா தான் உங்களுக்கு வாய்வு இல்லாமல் இருக்கும். இப்போ அதெல்லாம் வதங்கிட்டு இருக்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் தேங்காய் அரைக்கிறேன். தேங்காய் நல்லா ஒரு அரை தேங்காய் சேர்த்துருக்குறேன். ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூட நான் மல்லித்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் நான் வீட்டில் மிக்சியில் அரைச்சது தான், அதனால் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்குது. அதனால் நான் தேங்காய் கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இருக்க மல்லித்தூள் நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது அப்படின்னா நீங்கள் தேங்காய் கூட சேர்த்து அரைக்க வேண்டாம். மசாலா வதக்கும்போது நம்ம அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்காக மிக்சியில் அரைச்ச மல்லித்தூள். அதனால் நான் தேங்காய் கூட சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது கூட இன்னொன்று என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கணும்ல, அது வதக்கி வச்சுருக்குறோம் குழம்புக்காக. அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் இது கூட சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இது ஆப்ஷன் தான். நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், வேண்டாட்டி நீங்கள் வெறும் தேங்காய் மட்டும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ அதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த வெங்காயம் தக்காளி வதக்குனதை எடுத்து சேர்த்துட்டு நல்லா பசையாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம மசாலா அரைக்கும்போது வதக்கின வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா தேங்காய் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதே போல் மல்லித்தூளும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலாம். எப்போவுமே மல்லித்தூள் தேங்காய்லாம் நிறைய சேர்த்து குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி மாற்றி செஞ்சுக்கலாம். இப்போ நான் அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கூட மசாலா போட்டு வதக்க போகிறோம். தனி மிளகாய் தூள் நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மல்லித்தூள் அதில் சேர்த்து அரைச்சதுனால இதில் சேர்த்து வதக்கலை. மஞ்சள் தூளும் நம்ம அதிலே சேர்த்து அரைச்சிட்டோம். நீங்கள் சேர்த்து அரைக்கல அப்படின்னா இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூளாக தான் இருக்குன்னா அது 6 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்து வதக்கிட்டு வெறும் தேங்காயும் மஞ்சளும் மட்டும் அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பசை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தேங்காவை வதக்க வேண்டாம். நம்ம தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்ததும் நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். புளி முதல்ல ஊற வச்சுருங்க. குழம்பு செய்கிறதுக்கு முன்னே புளியை ஊற வச்சுருங்க. அப்படின்னா தான் இதெல்லாம் வதக்கி வர்றதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் ஆகும். நமக்கு புளி நல்லா ஊறி இருக்கும். ஏன்னா புளி நல்லா ஊறிச்சு அப்படின்னா நம்ம அதிகமான புளி செலவழிக்க வேண்டாம். கம்மியான புளியிலே உங்களுக்கு நல்ல ஸ்டாக் வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே பிழிஞ்சி நான் அதில் இருக்க ஸ்டாக் எல்லாத்தையும் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ எடுத்த புளித்தண்ணி எல்லாத்தையும் நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இனிமேல் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். செய்து இறக்குற வரைக்கும் ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம கலந்து ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கட்டும். மூடி வச்சுட்டேன். கொதிக்கும்போது எப்பவுமே பொங்கி சிந்திராமல் கொஞ்சம் லைட்டாக திறந்து வச்சுக்கோங்க. அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை பொரித்து எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 6 பேருக்கு ரெடி பண்ணுற மாதிரி அப்படின்னா ஒரு 10 முட்டை போட்டுக்கலாம். நான் இப்போ 6 பேருக்கு ரெடி பண்ணுற அளவுக்கு தான் குழம்பு பண்ணுறேன். 10 முட்டையை சேர்த்துட்டு அது கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா நுர வர்ற வரைக்கும் அடிச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். நல்லா நுர வரணும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபோக் ஏதாவது வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா நுர வந்துருச்சு. இந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணாலே நமக்கு பொரிச்ச முட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம முட்டை பொரிக்கிறதுக்கு ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் நம்ம மொத்தமாக முட்டையை அப்படியே பொரித்து எடுக்க முடியும். சின்ன சின்ன முட்டையாக நம்ம இதில்
இந்த குழிப்பறியார கல்லுலையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மொத்தமாக போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கு வந்து இதில் மொத்தமாக போட்டு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக தான் கட் பண்ண போகிறேன். ஒரு சைடு 2-3 நிமிஷம் ஆகும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த பக்கம் புரட்டி போட்டதும் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் அடுப்பில் வச்சுக்கிட்டே ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா முட்டை தீஞ்சிரும். சாஃப்டாக இருக்காது, ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். அது குழம்புல போட்டால் கூட ஒரு ஹார்ட்னஸ் தெரியும். புரட்டி போட்டதும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா கல்லில் உள்ள ஹீட்டு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கரண்டி முட்டையாகவும் ஒவ்வொரு கரண்டிலையாக போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து குழிப்பணியார கல்லில் நீங்கள் வந்து அந்த பணியாரம் சுடுற மாதிரி ஒவ்வொரு கரண்டி ஊற்றி அந்த மாதிரியும் அதையும் எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம். எந்த ஷேப்பில் உங்களுக்கு பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க. எல்லாமே டேஸ்டான ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்ததை நம்ம இப்போ வந்து குழம்பு பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். 5 நிமிஷமாவது நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி வற்றிருக்கணும். நம்ம சேர்த்த தண்ணியில் ஒரு 100 ml தண்ணி வற்றிருக்கும். நான் வந்து இந்த முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கு மேலே கொதி விட மாட்டோம். அந்த அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி சேர்த்துருக்கணும். 6 பேருக்கு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சு நீங்கள் மொத்தத்தில், அதாவது மசாலா, தண்ணி, தேங்காய் எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு இருந்ததுன்னா ஒரு 1.25 லிட்டராக சுண்டி வந்ததுக்கப்புறம் முட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கொதிக்க விடுறதுக்கு முன்னே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழம்புக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால் சேர்த்துக்கிட்டேன். எப்போவுமே வந்து கடைசியாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க உப்பு போதுமா அப்படின்றது. ஏன்னா புளி நம்ம ஓரளவுக்கு முதலே சேர்த்துருவோம். ஆனால் உப்பு வந்து அந்த புளி பிடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், முட்டைலாம் இப்படி மேலே வந்து நிற்கும், குழம்பெல்லாம் கீழே அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து விடலாம். லஞ்சு கூட நீங்கள் எது பேக் பண்ணாலும் இந்த மாதிரி குழம்பு பண்ணிங்க அப்படின்னா வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. இது கூட ஆனால் பருப்பு கூட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இன்னொரு தடவை முட்டை குழம்பு வைக்கும்போது உங்களுக்கு பருப்பு கூட்டு ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி பீன்ஸ் கேரட் பொரியல் தான் பண்ணியிருக்கிறேன். பருப்பு கூட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம். அது பொரிஞ்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். பெருங்காயப்பொடி சேர்க்கும்போது நான் எப்போவுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் தான் நான் வந்து சேர்த்துப்பேன். இப்போ இதை எடுத்து குழம்புல சேர்த்துடலாம். முட்டை நம்ம நிறைய சேர்த்து குழம்பு பண்ணுறதுனால பூண்டு, பெருங்காயப்பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டு, நான் 2 நிமிஷம் தான் முட்டை சேர்த்து கொதிக்க விட்டுருக்கோம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கழித்து பரிமாறுங்க. அப்படி இல்லை நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த முட்டை குழம்பை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் செய்கிற குழம்பு. அவங்களோட இருக்கும்போது வாரத்தில் ஒரு நாளாவது இந்த குழம்பு பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். நான் நல்லாவே சாப்பிடுவேன். அப்போ அவங்க எனக்கு முட்டை பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு இந்த முட்டை குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து நல்லா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், 3 பச்சை மிளகா லைட்டாக கீறிட்டு சேர்த்துருக்குறேன். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரட்டும். வந்ததும் நம்ம வந்து பீன்ஸ் கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட் வந்து நான் வந்து 250 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீன்ஸ் வந்து 150 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ரேஷியோவில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பீன்ஸ் கேரட் பொரியல் நல்லாயிருக்கும். அவரைக்காய் கூடயும் நீங்கள் வந்து அவரைக்காவும் கேரட்டும் போட்டு பண்ணலாம். அப்பவும் இதே ரேஷியோவில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது கூட நான் வந்து கடலைப்பருப்பு சேர்க்க போகிறேன். கடலைப்பருப்பு சேர்க்குறதுக்கு நான் முதலே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அந்த கடலைப்பருப்பையும் தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் எண்ணெய் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து மூடி வச்சு வேக விட போகிறோம். பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து இந்த மாதிரி காரக்குழம்பு மாதிரி வைக்கக்கூடிய எல்லா விதமான குழம்புகளுக்கும், அது முட்டை குழம்பாக இருக்கலாம், அல்லது காய்கறி குழம்பாக இருக்கலாம், காய்கறி போடாத குழம்பாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை ஒரு 50 ml தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக விட்டேன். லோ ஃப்ளேமில் தான் விட்டுருக்கேன். 5 நிமிஷத்துக்குள்ள அது வெந்துடும். இப்போ நான் அதில் போட்டிருந்தேன் பச்சை மிளகா 3 எடுத்துட்டேன். எப்போவுமே நமக்கு நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் காய் வேக போடும்போது போடுற மிளகாவை எடுத்து தேங்காய் கூட சேர்த்து ஒரு சுற்றி அதைத்தான் நான் அதில் சேர்ப்பேன். நான் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் வந்து மிளகாய் எதுவும் தாளித்து அதில் சேர்க்க மாட்டேன். இந்த காரத்தோடு சேர்க்கும்போது நம்ம வெறும் பொரியல் மட்டுமே போட்டு சாதத்தில் விரவி சாப்பிட்லாம். இப்போ நான் கொஞ்சமாக காயப்பொடி, கொஞ்சம் வந்து சீரகப்பொடி சேர்த்துட்டு இந்த குறப்பாக அரைச்ச அந்த தேங்காய், பச்சை மிளகாய் விழுது அதில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்தாச்சு.
சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட போகிறோம். ஏன்னா வந்து நான் இதை வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நான் பேக் பண்ண போகிறேன். லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி பொரியெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் வதங்க விடணும். 2-3 நிமிஷம் வதங்க விட்டிங்கன்னா தான் ஒருவேளை லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒருவேளை லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பொரியெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம பாக்ஸில் அடைச்சி கொடுத்து விடுவோம். அவங்க 12 மணி 1 மணிக்கு தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. 4 மணி ஆகலாம், சில டைம் 5 மணி ஆகலாம். அதனால் வந்து நான் எப்போவுமே வந்து இந்த பொரியல் மட்டும் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாலும் சில டைம் பசங்க ரிட்டன் கொண்டு வந்துடுவாங்க ஸ்கூல் போகும்போதெல்லாம். அப்போவும் இதே மாதிரி தான் பண்ணுவேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டுட்டு நம்ம பேக் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் வந்ததுக்கப்புறம் கூட அவங்கள சாப்பிட வைக்கலாம். அதனால் நீங்களும் ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்க விட்டுட்டேன். வீட்டில் நான் வந்து பரிமாறுறேன், வீட்டில் இருக்கிறாங்க எல்லோரும் பொரியல் பண்ணுறேன் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் தேங்காய் சேர்த்து கலந்துட்டு இறக்கி வைப்பேன். அந்த மாதிரி பண்ணிப்பேன். இப்போ வந்து நமக்கு வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு, முட்டை காரக்குழம்பும் ரெடி ஆகிட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கண்டிப்பாக மோர், தயிர் அல்லது ரசம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.